வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம குரு பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். 15ஆம் தேதி மே மாதம் குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் அனுஷம் நட்சத்திர அன்பர்கள். விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அனுஷம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இந்த 4 பாத அன்பர்களும் இந்த விருச்சிக ராசியில உள்ளடக்கியவர்கள். இந்த அனுஷம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய நட்சத்திரம். சனியினுடைய காரகத்துவம் அதிகமாக இருக்கும். ரொம்ப சோம்பேறியா இருப்பாங்க. ஒரு வேலை இன்னைக்கு சாயங்காலம் செய்யக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க. பெற்றோர்கள் இவர்கள் மூலமாக ரொம்ப அவதிக்குள்ளாகுவாங்க. சனியினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒருத்தர் விடாமல் அந்த சோம்பேறித்தனத்தில் அதிகமாக இருக்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. அந்த ஒரு சுறுசுறுப்புன்றது இவர்களுக்கு அதிகமாக இருக்காது. சில பேர் பார்த்திங்கன்னா அந்த பாகை ரீதியாக பார்க்கும்போது, ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த சனியினுடைய நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப உழைப்பாளிகளாக இருப்பாங்க. எங்கே உழைப்பாங்க? வெளியிடத்துல அதிகமாக உழைப்பாங்க. வீட்டிற்குன்னு வரும்போது அந்த வேலையை ஒரு டம்ளர் கூட, காஃபி டம்ளர் கூட வெளியில் நகர்த்தி வைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு செல்ல குழந்தைகளாகவும் ஒரு சோம்பேறித்தனம் மிகுந்தவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் இந்த அனுஷ நட்சத்திர அன்பர்கள். ஆனால் வாழ்க்கையில் ஒரு 18 வயசுக்கு மேலே கண்டிப்பாக இந்த டீனேஜ் பருவத்தில், இளமை பருவத்தில் அதிகமாக துன்பத்தை சந்திப்பவர்களும் இந்த அனுஷ நட்சத்திர அன்பர்கள் தான். ஏன்னா அதிகமாக ஏமாற்றம் கொண்டவர்கள், எல்லார்கிட்டையும் ஒரு நட்புறவோட பழகி அதன் மூலமாக அதிகமாக ஏமாற்றத்தை அடைபவர்கள் இந்த அனுஷ நட்சத்திர அன்பர்கள். தன்னுடைய நட்புகள் ஆகட்டும், உறவுகள் ஆகட்டும், எல்லாருமே சொல்றது எல்லாமே நம்மளுடைய நல்லதுக்காக சொல்றாங்க அப்படின்னு நினைச்சு சில விஷயத்துலலாம் இறங்கிடுவாங்க. அதன் மூலமாக ஏமாற்றங்கள், தேவையில்லாத அவமானங்கள், அசிங்கங்கள்லாம் இந்த அனுஷ நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எப்போதுமே நடந்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே அந்த 18 வயசுக்கு மேல கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு தருணங்களாக இருக்கும். அது வரைக்கும் பெற்றோர்களினுடைய அரவணைப்புல அப்படியே கொண்டு போயிடுவாங்க. பெற்றோர்கள் இவர்களை ரொம்ப அரவணைச்சு தன்னுடைய அவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஏமாற்றத்தையும் தோல்விகளையும் சந்திக்காத ஒரு நபர்களாக உருவாக்கிடுவாங்க. அந்த வெளி உலகத்துக்கு வரக்கூடிய அந்த ஸ்டேஜ்ல கண்டிப்பாக இந்த அனுஷ நட்சத்திர அன்பர்கள் முதல்ல எடுத்தோடனே தோல்விகளை தான் அதிகமாக சந்திப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எப்போ இவர்களுடைய வாழ்க்கை செட்டில் ஆகும், ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அடைவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 40 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ள நல்ல ஒரு வாழ்க்கையை அடையக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. உழைப்பதற்கு அஞ்சவே மாட்டாங்க. சோம்பேறித்தனமாக இருந்தால் கூட இந்த அனுஷ நட்சத்திர அன்பர்கள் உழைப்பதற்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பாராட்டவே மாட்டாங்க. அதாவது ஒரு சோம்பேறித்தனம் அந்த உழைப்பில் இருக்கவே இருக்காதே ஒழிய மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு திறமையுடனும் ஒரு நல்ல ஒரு நாலேஜ்லாம் இருக்கும். வெளி உலக நாலேஜ், அடுத்து தொழில்நுட்பம். ஒரு தொழில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தொழிலில் என்னென்ன செஞ்சால் அந்த தொழில் வளரும்ன்ற ஒரு அட்வைசரி ஒர்க்லாம் இவங்களுக்கு நல்லா வரும் இந்த அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த காலகட்டம், இந்த குரு பயிற்சியினுடைய காலகட்டத்தில் இந்த அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு குடும்ப ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த காலகட்டம் கொஞ்சம் பாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அதாவது மறைவு ஸ்தானத்துக்கு போயிட்டார் அந்த குரு பகவான். அஷ்டம குருவாக பயிற்சியாகும் போது இந்த அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய வேலையில ஒரு யதார்த்தமான வேலையில கொஞ்சம் கேர்லெஸ்னஸ் இருக்கும். அதாவது ரெகுலரா செய்யற ஒர்க்கு தானே அப்படின்னு நினைச்சு நீங்க அந்த இடத்துல ஏதாவது ஒரு கேர்லெஸ் செய்யும் போது அந்த வேலை பறி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நேரமாக இருக்கும். அதனால எப்போதும் எப்படி இருக்கணும் இந்த காலகட்டத்தில், இந்த ஒரு வருடத்திற்கு பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் ஜூன் வரைக்கும் அவர் அந்த 8ஆம் இடத்துலயே இருக்கிறதுனால நீங்க செய்யக்கூடிய ரெகுலர் ஒர்க் அதுதான் இங்கே முக்கியமாக நம்ம பார்க்குறது. அந்த ரெகுலர் ஒர்க்கில் ரொம்ப கவனத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கணும். அனுஷ நட்சத்திர அன்பர்கள் யாராவது பேங்கிங்கில் இருக்கிறீங்க, ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க, இல்லை ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் செயல்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்குன்னு சில பொறுப்புகள் கொடுத்துருப்பாங்க. இந்த அனுஷ நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே பொறுப்பை தாங்குபவர்களாக தான் இருப்பாங்க. பொறுப்போடு இருக்கக்கூடியவர்கள். அதாவது ஒரு நிறுவனம்னு வந்துருச்சுன்னா அந்த நிறுவனத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பை வகிப்பவர்கள் இந்த அனுஷ நட்சத்திர அன்பர்களாக இருப்பாங்க. அதனால உங்களுக்கு கொடுத்த ஒரு பொறுப்பை, உங்களுக்கு கொடுத்த ஒரு
கமிட்மெண்ட்டை ரொம்ப கவனமோடு செயல்படுத்தணும். அதுக்கு இடையில யாராவது ஒரு 3வது நபர் வந்துட்டாங்க அப்படின்னாலே அந்த இடத்துல நீங்கள் எச்சரிக்கப்பட போறீங்க அப்படின்ட்டு தான் அர்த்தம். ஏன்னா 3வது நபர் உள்ள நுழைஞ்சாச்சு அப்படின்னா உங்களுக்கு அங்கே ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்றத நீங்கள் உணர்ந்து உங்களுக்கு உண்டான முயற்சிகளில் உங்களுக்கு உண்டான பொறுப்பில் மிகவும் கவனத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 2ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிற இந்த காலகட்டம், இந்த 1 வருட காலகட்டம், இந்த அனுஷ நட்சத்திர அன்பர்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாவது தவறான வழிக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதனால பண இழப்புகள், பொருளாதார இழப்புகள் இதெல்லாம் சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏற்கனவே எங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையில் ஒரு தகாத உறவுகள்னால சில பிரச்சனைகள்லாம் ஏற்கனவே போயிட்டுருக்கு. இந்த காலகட்டம் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஒரு குடும்ப பிரிவை இந்த காலகட்டம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏற்கனவே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த மே மாதத்துக்கு மேலே அது மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுத்து அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். அப்போ நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருவோமா, எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாயிடுமான்னு கேட்டால் ஆமாம், 100% அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம்தான். குடும்பத்தில் பிரிவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம்தான் இந்த அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த அனுஷ நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய சந்திரன் நீச்சமாகிறார். அதனால ஏற்கனவே உடல்நல தொந்தரவுகள் ஏற்கனவே இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் அது தீவிரமாகுவதற்கு உண்டான ஒரு நேரம். அந்த உடல்நல குறைபாடுகள்னால உங்களுக்கு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம், உங்கள் கையில் இருந்த சேமிப்பை இழக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு. இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறதுனால இந்த அனுஷ நட்சத்திர அன்பர்கள் மிகவும் ஜாக்கிரதையுடனும் மிகவும் கவனத்துடனும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த குரு பயிற்சி காலகட்டம். மேடம் எனக்கு வெளிநாட்டுக்கு வேலை கிடச்சிருக்கு, வெளிநாட்டுக்கு போகலாமா, இல்லை குடும்பத்தோடு நாங்கள் போகலாமா, எல்லாருக்கும் ஏற்பாடு பண்ணிவிட்டு நாங்கள் போகலாமா, இல்லை எனக்கு மட்டும் நான் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மட்டும் போகிறது தான் நல்லது. குடும்பத்தை பிரிந்து செல்வது எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த காலகட்டம் நல்லதாக இருக்குதோ அந்தளவுக்கு பிரிவினைகள் வராமல் இருக்கும். இப்போ உங்களுக்கு வெளியூர்லேயோ வெளிநாட்டுலேயோ வேலை கிடச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக குடும்பத்தை பிரிந்து 1 வருடம் தனியாக இருங்க, தப்பே கிடையாது. இல்லை நான் குடும்பத்தோடு சேர்ந்து தான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னா உங்களுக்கு கிடைத்த வேலை வாய்ப்பும் நீங்கள் இழக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் அதிகமாக நீங்கள் காஞ்சி பெரியவரை வழிபாடு பண்ணணும். எந்த அளவுக்கு காஞ்சி பெரியவரை வழிபாடு பண்ணுறீங்களோ, அதாவது குருமார்களை வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சில தோஷங்கள் உங்களுக்கு குறையும். ஏன்னா குரு பகவானே உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த எந்த இடத்துல நம்ம சில பாவங்களை செய்திருக்கிறோமோ அந்த இடத்துல போய் நம்ம பாவ மன்னிப்பு மாதிரி கேட்கும்போது அந்த ஒரு சாஷ்டாங்கமாக அந்த தெய்வத்தை சரணாகதி அடையும் போது சில பிரச்சனைகள் நம்மக்கிட்ட இருந்து விலகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய ஒரு நேரம். அப்படியே வேலை வாய்ப்பு கிடைச்சாலும் போதுமான வருமானம் இருக்காது. இந்த ஒரு ஃபஸ்ட்டு 6 மாதத்திற்கு உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பில் சில சிரமங்களும் கிடைத்த வேலையில் சில சிரமங்களும் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். ஆனால் இந்த குருவினுடைய பார்வையாகப்பட்டது உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பெரிய பெரிய துன்பங்கள் பிரச்சனைகள் அந்த குடும்பத்தில் வந்தால் கூட அது நிவர்த்தி ஆகுவதற்கும் உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு. இது எல்லாமே உங்களுக்கு கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள், நீங்கள் அனுஷ நட்சத்திர அன்பர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய சுயஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.